புண்ணியங்களையே விரும்பக்கூடிய மாபெரும் முனிவர் புத்தர். வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து மன்னர் வாழ்க்கையை வெறுத்து நிரந்தரமான இன்பத்தை தேடி வெளியுலகிற்கு வந்தார். புத்தர் தன் தந்தையையும் மகனையும் மறந்தார். மனைவி யசோதரையின் நிலவு போன்ற முகத்தைக் காண்பதை வெறுத்து நடு இரவினில் நல்ல நகர வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்தார். உணவு உறக்கம் எதுவும் இல்லை. இரவு பகல் விடாமல் நடந்து கொண்டே இருந்ததால் உடல் மெலிந்தார். நிம்மதியின்றி திரிந்தார். ஒருநாள் கொடுமையான வெயிலில் வெப்பம் தாங்காமல் கைகால் தளர்ச்சியடைந்து கண்கள் மூடி மூச்சுவிட இயலாமல் முகம் வெளிரி உயிர் உடம்பை விட்டு வெளியேறுவது போன்ற நிலைக்கு உள்ளானார். அளவுக்கு அதிகமான மயக்கம் கொண்டு தரையில் விழுந்தார். இக்காட்சியை ஆடுகள் மேய்க்கும் இடையர் குலச் சிறுவன் ஒருவன் பார்த்தான். செல்கின்ற வழிப்பாதையில் வாடிய முகத்தோடு புத்தர் கிடப்பது கண்டு மனம் வருந்தினான். இவ்வுலகம் வாழ்வதற்காகவே மாபெரும் தவமிருந்து பிறந்த செல்வந்தனின் முகம் வெயிலில் வாடிவிடாமல் இருக்க மரத்திலிருந்து தழைகளை வெட்டி எடுத்து அவரருகில் நட்டு வைத்தான். தெய்வத்திற்கு நிகரான குலம் சார்ந்த இவரை காட்டில் வாழும் தாழ்ந்த இனத்தினனாகிய நான் தீண்டக் தொடுதல் கூடாது. இனி நான் என்ன செய்வது என்று சிந்தித்தான். அவனுக்குள் தயக்கம் இருந்தது. பின் ஒருவாறு ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு திடீரென உள்ளம் தெளிவானது. வேகமாகச் சென்று வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்தான். வள்ளல் மயக்கம் தெளியுமாறு பால் கறக்கும் மடுவை வாயில் கறந்து விட்டான். அவன் நட்டு வைத்திருந்த தழைகள் அனைத்தும் வளைந்து 4 பக்கங்களும் கவிழ்ந்து அழகாக கட்டிய மாளிகை போல அக்காட்டிற்குள் காட்சி அளித்ததம்மா. பூக்களோடு காயும் கனியும் தளிரும் மலர்ச்சியுற்று மிகுந்து நின்றது. மணிகள் பதிக்கப்பட்ட மேற்கூரை போல காட்சியளித்து நின்றதாம். இவ்வுலகம் அயனாகிய தலைவனை புத்தரை கண்டு பார்ப்பதற்கு அரிய தெய்வம் என எண்ணுமாறு களங்கமில்லாத உள்ளத்தோடு ஆடு மேய்க்கும் சிறுவன் கைகள் தொழுது நின்றான். நிலத்தில் விழுந்து கிடந்த ஐயன் மெதுவாகத் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்த்தார். களத்தில் கொஞ்சம் பாலைக் கறந்து தருவாயாக என்று சிறுவனிடம் கேட்டார். சிறுவனோ ஐயோ அது தவறு என்றான். தலைவனாகிய உம்மைக் கையினால் தொட முடியாத இடையன், நான் காட்டு மனிதன் என்றான். அவன் நட்டவர். உலகமே புகழக்கூடிய பெரியவர். சிறுவன் கூறியதைக் கேட்டு இரக்கத்தோடு அமுத மொழியாற்றினார். துன்பம் வரும்போது உள்ளம் இறங்கி உடன் பிறந்த சகோதரர் போல மனிதர்கள் உறவு கொள்வர் அப்பா என்றார். உடலில் ஓடுகின்ற குருதியில் கண்ணில் இருந்து வடுகின்ற நீரில் தேடிப் பார்த்தால் சாதியின் அடையாளம் தெரியுமோ என்று கேட்டார். அனைவருடைய உடம்பிலும் ஓடுகின்ற குருதியின் நிறம் சிவப்பு ஆகும். எல்லா மனிதருடைய கண்ணில் இருந்து வருகின்ற நீரின் சுவை உப்புத்தன்மையே ஆகும். உலக இயற்கையின் குணம் இதுவாகும். நெற்றியில் திருநீரும் மார்பில் நீண்ட பூணூலும் அணிந்து இவ்வுலகில் எவரேனும் பிறந்ததுண்டோ? அப்பா, உலகில் பிறப்பதனால் யாருக்கும் பெருமை கிடைப்பதில்லை. நல்ல செய்கை இருந்தால் அதுவே சிறந்த பெருமையைத் தரும். நன்மை செய்பவரையே இவ்வுலகம் விரும்பும். அவர்களே உயர்ந்த குலமாகக் கருதப்படுவர். தீமை செய்பவர்கள் நெருங்கிச் சென்று நீண்ட இயலாத கீழ்குலம் சார்ந்தோர் ஆவர். நிலத்தில் கிடந்த ஞானியாகிய புத்தர் மேற்கூறியவாறு உரையாற்றி, என் தம்பி, கலத்தினிலே கொஞ்சம் பாலைக் கறந்துதா என்றார். ஆயர்குலச் சிறுவனும் கலத்தில் கறந்த பாலை வழங்கினான். அதனை வாங்கியுண்ட ஞானி, தாயினம் இனியனாகிய நீ தந்த பாலினை உண்டு தளர்ச்சி நீங்கினேன் என்றார்.